ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வயநாட்டை தொடர்ந்து ராய்பரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவின் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் அமேட்டி தொகுதிகளில் போட்டியிட்டார். வயநாடு அவரை மக்களவைக்கு தேர்ந்தெடுத்த நிலையில் அமேட்டி தொகுதி தோல்வியை பரிசளித்தது. தற்போது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி மீண்டும் வயநாட்டில் களம் கண்ட நிலையில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அமேட்டியிலும் களமிறங்குவாரா என அரசியல் வட்டாரங்களில் கேள்வி எழுந்தது. ராகுல் காந்தி தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியது முதல் அமேட்டி தொகுதியில் போட்டியிட்டு வருவதால் அவர் மீண்டும் அங்கு போட்டியிடக்கூடும் என கூறப்பட்டது. இருப்பினும் அதே உத்தரப்பிரதேசத்தின் ராய்பரேலி தொகுதியில் போட்டியிட்டு வந்த சோனியா காந்தி மாநிலங்களவை உறுப்பினரானதால் தனது தாயாரின் தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என கூறப்பட்டது. இதனால் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடுவாரா மாட்டாரா, போட்டியிட்டால் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என குழப்பம் நீடித்து வந்தது. இந்த சூழலில் ராகுல் காந்தி ராய்பரேலியிலிருந்து போட்டியிடுவார் என காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. காலையில் அறிவிப்பு வெளியான நிலையில் மதியமே ராகுல் காந்தி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ராகுல் காந்தி ராய்பரேலி தொகுதிக்கு மாறியதால் அவர் போட்டியிட்டு வந்த அமேட்டி தொகுதியை காங்கிரஸ் கட்சி நேரு குடும்பத்தின் ஆதரவாளரான கிஷோரிலால் சர்மாவிற்கு ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் 26 ஆண்டுகளுக்கு பிறகு நேரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் போட்டியிடாத ஒரு தேர்தலை அமேட்டி தொகுதி சந்திக்க உள்ளது. தாயின் தொகுதி தனையனை வெற்றி பெற செய்யுமா, வயநாட்டில் ஏற்கனவே போட்டியிட்டிருப்பது ராய்பரேலி தொகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் அதற்கான பதிலை மக்கள் அளிக்கும் வரை காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.